நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஆணவமா இருக்கிற மாதிரி வெளிப்படையா தோன்றினாலும் அதுக்கு அடிப்படை காரணம் பூர்த்தி செய்யப்படாத தேவைகளோ இல்ல ஆழமாக மனசுல தோன்ற காயங்களோ காரணமா இருக்கலாம். இப்போ ஒரு நார்சிசிஸ்ட் உருவாவதற்கான காரணங்கள் ஒரு 5 சொல்லலாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? 1, குழந்தை பருவ அனுபவங்கள். இவங்க வளரும் போது சுத்தி இருக்கிறவங்க இவனை போல உண்டா, அவன் போன காரியத்தை கிளீனா சாதிச்சிருவான், இப்படி புகழ்ந்துட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அதனால ஒரு குணமா இருக்கலாம். இல்லைன்னா ஆப்போசிட், இவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்காம இல்ல இவங்களை பத்தி உணர்வுகள் காயப்படுற மாதிரி விமர்சிக்கிறது, இந்த மாதிரி பண்ணதுனால அந்த அவமானத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை இவங்க வளர்த்து வந்திருக்கலாம். 2வது, பாதுகாப்பான பற்றுதல் வைக்க முடியாதது ஒரு காரணமா இருக்கலாம். அதாவது யாரையுமே நம்பி சின்ன வயசுல அவங்களால அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ தன்னறிதல் இல்லாதனால தன்னை பத்தி என்ன சரியா இருக்கு, என்ன மாத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தெளிவா இல்லாதனால இவங்க எப்பவுமே யாராவது தன்னை புகழ்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிறாங்க. 3வது, கலாச்சார தாக்கம். அதாவது வெற்றினா அது தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு அது பெரிய விஷயம். தோல்வினா காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி, ஒண்ணுமே இல்லை, ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க இருக்கிற சூழல்ல வளர்ந்துருப்பாங்க. அது ஒரு காரணமா இருக்கு. 4வது, பரம்பரை குணம், மரபணுன்னு சொல்லுவாங்கல்ல, தாத்தா அப்பா எல்லாருமே அப்படி மிடுக்கா தான் தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு குணத்தோட உள்ளவங்களா இருக்கலாம். அதனாலேயே உங்களுக்கு மற்றவங்க மேல அனுதாபம் ரொம்ப குறைவா இருக்கு. 5வது, எமோஷனல் ட்ராமா அப்படின்னு சொல்றாங்கல்ல, குழந்தை பருவத்துல இவங்க உணர்வுகள் ஆழமா காயப்படுற அளவுக்கு, அதிர்ச்சியாற அளவுக்கு ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ பெரும்பாலும் தன்னை உள்ளுக்குள்ள ரொம்ப தாழ்வா நினைச்சிட்டு ஆனா வெளியில ஒரு முகத்திரை போல இந்த குணத்தை வெளிப்படுத்துறாங்க. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்களோட இருக்கும்போது நாம காயப்படாம குற்ற உணர்ச்சியோடையும் இல்லாம அவங்களையும் குறைவா நினைக்காம அவங்கள சரிப்படுத்துறதுக்கு முடிஞ்சா உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. இல்ல உங்களுக்கு வேற மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. நன்றி.